சிந்திச்சிருக்கோமா பெண்களை பற்றி? பெண் உரிமையெல்லாம் பேசுவோம். பெண்களுக்கு நடத்துகிற இதழ்கள்லயே இன்னும் கோலம் போடுறது, சமைக்கிறது, காய்கறி வாங்கிறது, வீட்டை சுத்தம் படுத்துறது, டைனிங் டேபிளை சுத்தப்படுத்துறது, வீட்டுக்காரன் துணியை எப்படி துவைக்கிறது, இது எதுக்கு பெண்களுக்கு இந்த பத்திரிகை? அவ திரும்ப சமைக்க, கோலம் போட, காய் வாங்க, காய்களை வாங்குவதற்கு 30 விதமாக நாங்கள் வெளி சொல்லுகிறோம். என்ன கிறுக்குத்தனம்! சரியா வச்சிருக்கோமா பெண்ணை? இதில் இன்னொரு வருத்தம், பெண்ணும் சம்பாதிக்க வேண்டும், அவளுடைய பணமும் எனக்கு தேவை என்று சொல்லுகிற ஆண் மக்கள், பெண்கள் பொது இடத்திற்கு வேலைக்கு வருகிறாங்களே, அவங்களை பற்றி அவதூறு பேசாமல், தவறு சொல்லாமல், குற்றம் சொல்லாமல், அவளை யாராவது ஒரு ஆணோடு இணைத்து பேசாத நடைமுறை இந்த நாட்டில் இருக்கிறதா? அவ கொஞ்சம் அழகா இருந்தா அதை விட சங்கடம். அதே வேலையா திரிவானுங்க, அதுக்கே ஆள் இருக்கான். அடுத்தவர்கள் குறித்த விமர்சனம், அந்த சிந்தனை எப்ப பாரு எதா பேசுறது. அவ அங்க வேலை பார்க்கணும்னாச்சு பார்த்தேன். இந்த பார்த்தேங்கிறதுக்குள்ள பரிமேலழகர் உரையே இருக்குது. அதுக்குள்ள நீங்க அவன் அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் வச்சிருப்பான். அந்த இது நான் என்ன கேட்கிறேன், ஒன்று அந்த காலத்து ஆடவர்களை போற நீ சம்பாதிச்சு அவளை காப்பாத்து, அவ சம்பாத்தியமும் வேணுங்கிற பிறகு அந்த பிள்ளைய படுத்துற எப்படி சரி? ஒன்று.